ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது When Destiny Brings the Demon சீரீஸோட எபிசோட் நம்பர் 7. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நொச்சி தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் கிராண்ட் மாஸ்டரும் பாம்பு மேலே ஏறி பறந்து வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல கூப்பிட்டு நிறுத்துவாங்க. அங்கே நிறையா பேர் இருப்பாங்க, டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அங்கே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு உனக்கு வேணுங்கிறத சாப்பிடு, உனக்கு ரொம்ப பசிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்காக இருக்கும். என்னது, என்னை பற்றி யோசிக்கிறீங்களா, எனக்கு பசிக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கடகடன்னு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரே ஒரு பழத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது அப்படியே ஹீரோயினை அப்படியே ஆனந்தத்தில் மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட மாஸ்டரோட குரல் கேட்டோன்னு என் மாஸ்டர் குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போய் பார்த்தா அங்கே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும், ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இவங்களுக்காக வந்துட்டு அந்த பணத்தை கட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பணத்தை கேட்ட உடனே தமா தூண்டு எடுத்து கொடுத்த உடனே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையே பவர் வச்சு தாக்க முயன்ற போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே அவங்கள தூக்கி அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னா அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டி போட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் வணக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. உடனே அவங்களோட மாஸ்டர் இவங்கள மண்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட வச்சுருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரும் இறங்கி வருவாங்க. நம்ம மாஸ்டருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருக்கும். உனக்கு ஒன்றுமே தெரியாது, கண்டிப்பாக உயிர் போயிருக்குன்னு தான் நினச்சேன், ஆனால் நீ கிராண்ட் மாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் உனக்கும் கிராண்ட் மாஸ்டருக்கும் ஏதோ வந்துட்டு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்களே, என்னாச்சு, அப்படிலாம் உண்மையா அப்படின்னா அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. அவருக்கு நான் ஒரு நடமாடும் ஏசி, நான் அவருக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி கூட இருந்தால் ஜாலியாக இருப்பார், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ பேசாமல் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம இடத்துக்கே வந்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம மாஸ்டர். இதெல்லாம் கேட்டுட்ருக்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் பறந்து வந்தோடனே இப்போ என்ன வரணுமா அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரை பார்த்து கேட்க நம்ம மாஸ்டர் வந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படிங்கும்போது அவங்களோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது நம்ம மாஸ்டர் உடனே இந்த பொண்ணுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, தத்தி தான், அது ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதோட உயிரை மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு லைட்டாக சிரிப்பு வேறு வரும். ஆனால் அப்படியே வந்துட்டு மறைச்சிட்டு இல்லை அதெல்லாம் செய்ய முடியாது, நான் வேணா உனக்கு 4 வரம் தரேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவங்க வரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய பேலஸ் லெவலுக்கு இந்த இடமும் ரொம்ப வந்துட்டு பெருசாயிரும், அதை தாங்குற அளவுக்கு எங்ககிட்ட வந்துட்டு இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஒரு பிளான் வச்சு ஒரு ட்ரிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே போவாங்களா. அங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா செம ஷாக்காக இருக்கும். ஓகே, இதை போய் நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கிளம்பி போவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிளம்பி போக நம்ம ஹீரோயின் அங்கேயே இருப்பாங்க. பார்த்தா அவங்களே ஸ்வரின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை நீங்கள் யாரோ கொல்ல போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ சும்மா வரீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ நிறையா சாப்பிட்டா உனக்கு தூக்கம் வரும்ல, அதான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வாவ், நான் ரொம்ப நல்ல பிள்ளை தான் போல இருக்குது, இந்த செல்லக்குட்டியை என்ன சொல்லலாம், இதுக்குள்ள செல்லக்குட்டின்னு தான் பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்களா, இல்லை தேவையில்லை வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை ஷட்டப் பண்ண சொல்லிடுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவர் அவருக்கு தேவையான ஒருத்தர்கிட்ட போயிட்டு இதை பற்றி சொல்ல, ஐயோ நம்மளாம் அந்த வேலையை பண்ணி வச்சுருக்கோம், இது தெரிஞ்சால் நம்மளாம் செத்துருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் சில பேர்கிட்ட வந்துட்டு அந்த இது இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நம்ம யாருக்கும் வந்துட்டு சொல்ல வேணாம், கிராண்ட் மாஸ்டர் சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அடுத்த நாள் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்க போட்ட பிளானை சக்ஸஸ் ஆக்குறதுக்காக சில பல மாயா விஷயங்கள்லாம் செய்ய அதை பார்த்து பயந்து போனவங்க ஓகே இது வந்துட்டு தப்பாக தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரோட கார்டியன் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போயிட்டே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க அவங்களும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்னேக் பாபு மூலமாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னேன்ல இது நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் போய் ஒருத்தங்களை கொலை பண்ணிடுவாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, நம்ம கிராண்ட் மாஸ்டர் குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் வந்து சீல் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போது ஒருத்தங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. லைக் இவங்க மேலே இன்னும் நிறைய நெயில்ஸ் விட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவரால் அந்த வலியை தாங்கிக்கவும் முடியாது, அட் த சேம் டைம் அவங்கள கொன்னுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே பவரை அந்த ஆள் மேலே யூஸ் பண்ணி அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அந்த பேலஸோட மாஸ்டரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே சீக்ரெட்டான சபை கூடப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டர் திருப்பி அதே மாதிரி சீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதில் 4 பேர் ஒத்துப்பாங்க, அதில் 4 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த 4 பேர் ஒத்துக்காததில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இருப்பாங்க.
இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முன்கூட்டியே கணிச்சு வச்சுருப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். அந்த மாஸ்டரில் இருக்க ஒரு கெட்டவன் வந்துட்டு அந்த அஃபெண்ட் பண்ணாங்கல்ல ஒருத்தங்க, அவங்கள எப்படியாவது பயமுறுத்தி நம்ம மாஸ்டர் சீல் பண்ணுறதுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்க அவங்களோட பையன் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குல்ல, அதுக்கு பயமுறுத்தினா என்ன அப்படின்னா, ஆமாம் கரெக்டான ஒரு ஐடியா தான், அவனை பயமுறுத்தி நம்ம வந்துட்டு அந்த மாஸ்டரை வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அந்த பையன் உடனே அவனை கொன்றுடலாம் அப்படின்றவாங்க. இவங்களும் ஓகே அப்படின்றவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களே அழகுபடுத்திட்டு இருக்கும்போது அன்னைக்கு டின்னர் வந்திருக்கும். அதோடு சேர்த்து ஒரு லெட்டரும் வந்திருக்கும். அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா, இந்த இடத்துல உனக்காக நான் ராத்திரியில் வெயிட் பண்ணுறேன் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பெருசாக மெயின் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினோட கண்ட்ரோல் வச்சுருக்க ஒருத்தன் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாங்க. ராத்திரி 3 மணி ஆகியும் வந்திருக்க மாட்டாங்களா, அதனால அவங்க ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்து ஆட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் ராத்திரி 3 மணின்னு கூட பார்க்காம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான பெயின் வர ஆரம்பிக்கும் வயிற்றுல. உடனே ஓகே வேறு வழி இல்லை, நான் இப்போ கிராண்ட் மாஸ்டர் போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி ஏஞ்சி நடந்து போவாங்க. ஆனால் அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் மயக்கம் போட்டு அப்படியே ஒரு தண்ணி மாதிரி குளம் மாதிரி தேங்கியிருக்கும், அந்த இடத்துல விழுந்துருவாங்க. அந்த இடத்துக்கு எதேர்ச்சியாக வர்ற நம்ம கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னது மயங்கியிருக்கு, இந்த பொண்ணு நம்ம பிளட்டை குடித்த பொண்ணு, அதனால சாதாரண பாய்சனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் வந்துட்டு இதுக்கு எதுவும் ஆயிருக்காது, ஆனால் இது வேறு ஏதோ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தன்னோட கையை வந்துட்டு வாயில் வச்சு பிளட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சுயநினைவே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம கிராண்ட் மாஸ்டரே அவங்களோட கையை அறுத்து அந்த ரத்தத்தை வந்துட்டு அவங்க வாயில் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். நான் இது வரைக்கும் யாரையுமே காப்பாற்றினது கிடையாது, எல்லாரையுமே கொன்றுக்க தான் செஞ்சுருக்கேன், ஆனால் உன்னையும் காப்பாற்றணும்னு எனக்கு தோணுது. நீ எனக்கு என்ன பண்ண, நீ எனக்கு எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல் இல்லை, ஆனால் உன்னை சாக விடணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே, சரி உனக்கு நான் இன்னொரு பெரிய பவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் ஃப்ளவரோட ஒரு பெட்டல் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சாப்பிட்ட உடனே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியோடு வந்துட்டு எந்திரிப்பாங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக அவங்க இது வரைக்குமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண் முழிச்சு பார்த்தா நம்ம கிராண்ட் மாஸ்டர் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. கிராண்ட் மாஸ்டர் உடம்புல நிறைய காயங்கள் இருக்கும், ஆனால் ஒரு காயம் புதுசாக இருக்கும். என்னது புது காயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஆமாம் நேற்று ராத்திரி எனக்கு வயிறு வலிச்சது, அப்போ திருப்பி இவங்க தான் தன்னோட ரத்தத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ்லாம் கிடச்சிடும் அந்த மேஜிக்கல் ஃப்ளவரோட பெட்டலை சாப்பிட்டதுனால. நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் வந்துட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, உனக்கு நிறையா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே நம்ம மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி நம்ம கிராண்ட் மாஸ்டர் உண்மையை பேசு அப்படிம்பாங்க. இப்போ நீ என்னை கொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா இல்லை அப்படின்னா, இப்போ நீ என்னை விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கும்போதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினே ஷாக் ஆயிடுவாங்க, நான் எதுக்கு இப்படி ஒரு பதிலை சொன்னேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிச்சு பறந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள பிடிச்சி திருப்பி பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மேஜிக்கல் பவர் கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறது, பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாயில் விடுறது, அது மாதிரி நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருக்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும் அவங்க பண்ணுற வேலை எல்லாத்தையுமே தடுத்துட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்கள் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் அப்படின்னா, நீ என்ன தான் கற்றுக்கிட்டாலும் லெவலுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். உடனே நம்ம ஹீரோயின், ஆமாம் உங்கள் லெவலுக்குலாம் வர முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக பேசணுன்னா, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னா, இல்லை நான் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்யூட்டாக பேசுவாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அமைதியாக உட்காந்து சிரிச்ச மீனத்துக்கு அழகாக ரசிச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயினை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க. பாய்.